தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள், மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம், இது சனி பகவானுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. நான் சென்ட்ரு பகுதியில் எடுக்கிறதுக்கான காரணம், நிறைய பேர் 4 வருடம் தசா புத்தி இருப்பிருக்கு அப்படிப்பட்ட நபர்கள், 16 வருடங்கள் தசா புத்தி இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்காம போயிடுறாங்க. நான் சென்ட்ரு பகுதியில் எடுத்தால் ஒரு சில பேருக்கு மேட்ச் ஆகுன்றதுனால தான் நான் சென்ட்ரு பகுதியில் எடுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் போனோன்னா தனித்தனியாக 4 வீடியோ போடணும் இதுக்குன்னு. அதனால் நான் சென்ட்ரு பகுதியில் எடுத்துக்கிறேன். 10 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை, 10 + 17 27 வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். என்னோட கணக்குப்படி படிக்கிற காலகட்டத்தில் 16 வயது முதல் 21 வயது வரைக்கும், 21, 22 வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இந்த புதன் தசை, இது அஷ்டமாதிபதி தசை. இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்தில் சிறப்பான ஏற்றமான டைம். புதன் தசை அருமையாக இருக்கும். ஏன்னா புதனோட வீட்டில் குரு பகவான், குரு பார்க்கக்கூடிய இடத்துல ராகு கனெக்ட் ஆகிறார். அதாவது 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் 2ஆம் இடத்துல அவருடைய பார்வை இருக்குது, விரயத்தில் அவருடைய பார்வை இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல 9ஆம் பார்வை ராகுவுக்கு இருக்குது. ராகுவோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறது ராகுவோட நட்சத்திரத்தில் இருப்பார் இந்த குரு பகவான். பார்க்கறது விரயத்தில் சுவாதி நட்சத்திரம். அதே மாதிரி ராகு சொந்த நட்சத்திரத்தில் சதயத்தில் இருப்பார். இந்த 3 இடங்களில் பார்க்கும்போது ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் பாதிப்புகள் இருந்தால், மறைவு ஸ்தானங்கள் இருந்து நிறைய கெடுபலன்கள் கொடுத்து கொண்டு இருந்தால் அந்த பாதிப்புகள் இருக்காது. இப்போ படிப்பு ரீதியாக நல்லாவே இருக்கும், எடுத்துக்கலாம். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். அருமையான டைம், வேலை வாய்ப்புகள் கிடச்சிட்டே இருக்கும். மனசளவில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும், பொருளாதார தடை இருக்காது. படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி, சொந்த நட்சத்திரத்தில். இந்த ராசிக்கு படிப்பை கொடுக்கக்கூடியவர் அவர் தான், தொழிலை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அதனால் உங்களுக்கு படிப்பு ரீதியாக ஏற்றங்கள் பெருகும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அர்த்தாஷ்டம சனியாக நிறைய கஷ்டத்தை கொடுத்து கொண்டு வந்தார். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு சிறப்பான வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். 22 வயசுக்கு மேலே 27 வயசு வரைக்கும், ஒரு சில பேர் 30 வயசு வரைக்கும் கூட புதன் தசை வரலாம். அஷ்டமாதிபதி தசை அப்படின்னாக்கா நிறைய கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு நானே சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அஷ்டமாதிபதி தசை அந்த அளவுக்கு இந்த ஆண்டில் கெடுக்காது இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குருவுடைய நகர்வுகள் தான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிச்சு. இதனால் நிறைய பொருளாதார தடை கொடுக்கும். அது குரு பயிற்சிக்கு தனியாக வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல மறைஞ்சால் அவர் என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஏன்னா புதனோட வீடு இருக்கிறது. புதன் தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இப்போ நல்லா இருக்கும், எந்த பாதிப்புக்கும் இருக்காது. உங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அருமையாக கிடைக்கும். நீங்கள் இங்கேருந்து வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள், இல்லை ஏற்கனவே வேலையில் இருக்கிற நிறைய தடைகள் இருக்குது, இல்லைனா அதுக்கேற்ற வேலை இல்லை, படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லை, ப்ரொமோஷன் இல்லை, உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். குருடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது அப்படின்றதுனால சொந்த வீட்டை பார்க்குறார், ஆட்சி பெறக்கூடிய வீட்டை பார்க்குறார். பொருளாதார தடைகள் எதுவும் இருக்காது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வேலைவாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம். திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணுறீங்களா, திருமணத்திலேயும் வெற்றி வாய்ப்புகள். அது எப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில், ஏன்னா இதை வச்சு சொல்ல முடியாது 8ஆம் இடத்துல குரு மறையுது, குருபலம் இல்லை, திருமணம் இல்லை இந்த பொண்ணுக்கு பையனுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது. அப்படியே எடுத்துக்கலாம் ஒரு பக்கத்தில். அதுக்கு தடைக்கு உண்டான காரணம் அப்படின்னாக்கா
உங்கள் சொந்த ஜாதகத்தில் 23, 24, 25 இந்த 3 வயதில் திருமணத்தை குரு பகவான் கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னாக்கா, இப்போ இந்த 3 வயசில் இருக்கிறீங்க, திருமணத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, உங்கள் லக்னத்துக்கு குரு வக்கரமாக இருந்தால் திருமணம் தடைப்படும். அதே உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்தால் இந்த டைமில் திருமணம் தடைப்படும். 25 வயசுக்கு மேலே தான் திருமணம். அது எப்போன்னு உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். 25 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, இப்போ கோச்சார ரீதியாக பார்த்தா 8ஆம் இடத்துல மறையும் போது ஒரு 20% உங்களுக்கு பலம் இல்லை அப்படின்னு தான் தோணும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சுபரோட சேர்க்கை, சுபகிரகத்தோட இடத்துல, சுபகிரகத்தோட வீட்டில் இருந்தால் இந்த டைமில் கன்ஃபார்மாக திருமணம் கூடிடும். 26ல இருந்து கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் திருமணம் ஆகலே திருமணம் கூடிடும். உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா சனி பகவான் நல்லா இருக்குது, நம்ம அதை எடுத்துக்கலாம். அர்த்தாஷ்டம சனியில் கூட கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம், தடைகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ கிடையாது. உங்களுக்கு அருமையான டைம் திருமணம் ரீதியாக. இப்போ திருமணத்தில் ப்ராப்ளம் இருக்குது, சால்வ் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. ஒன்னே ஒன்று, குரு மட்டும் 8ஆம் இடத்துல மறைகிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிக்கிட்டா கூட உங்களுக்கு தசைகள் சிறப்பாக இருந்தால் உடனடியாக எல்லாமே கிடைக்கும். தசை சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து தசை பண்ணால், இல்லை ராகு கேதுவோட, அப்படி இல்லை வக்கரமாகி இல்லை அஸ்தங்கமாகி இந்த புதன் தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கெடு பலன்களை கொடுத்து நல்ல பலன்களை கொடுக்கும். ஸ்ட்ரகிள், அவ்வளோதான். எது எடுத்தாலும் ஸ்ட்ரகிளாக இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு லக்னாதிபதி சிறப்பாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், சிறப்பு. இந்த லக்னாதிபதி இதே லக்னமாக வந்தாலும் சரி, வேறு லக்னமாக வந்தாலும் சரி, அந்த லக்னாதிபதி உங்களுக்கு நல்லா வலுவாக இருக்கார், உங்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் இல்லை, சூப்பராக இருக்காருன்னு வச்சிங்களா, அருமையான உங்களுக்கு டைம். நீங்கள் குரு மறைஞ்சாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, எல்லாத்துலேயும் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். 27 வயசுக்கு மேலே 34 வயசு வரைக்கும் கேது தசை. என்னோட கணக்குப்படி கேது தசை எந்த வயசில் உங்களுக்கு வந்தாலும் சரி, அந்த கேது பகவான் இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறார் சூரியனோட வீட்டில். நான் பொதுவாக சொல்கிறது, இந்த ராசிக்கு சூரிய பகவான் இப்போ அர்த்தாஷ்டம சனி கிடையாது உங்களுக்கு. ஏன்னா விடுதலை ஆயிடுச்சு, 5ஆம் இடத்துக்கு சனி போய் சனியால் டிஸ்டர்பே கிடையாது உங்களுக்கு. கேது பகவான் தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அந்த கேது பகவான் இப்போ சிறப்பான ஏற்றங்களை கொடுப்பார். கோச்சார ரீதியாக உங்களுக்கு இப்போ சூரியனோட வீட்டில் இருக்குது. மாத ஒரு பலன்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது 8ஆம் இடத்துல சூரிய பகவான் மறையும் போதும் 12ஆம் இடத்துல சூரிய பகவான் நீசமாகும் போது மட்டும்தான் உங்களுக்கு வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது கேதுவுடைய பலன்களாக கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது எதெல்லாமே இது எல்லா தசாக்காரங்களுக்கு எடுத்துக்கலாம். தொழில் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், வேலை ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த கேது பகவானுடைய பலன்கள் பார்த்தா அது 20% தான். அதுலேயும் உங்கள் சுய ஜாதகத்தில் சுபரோட சேர்க்கை, சுபரோட நட்சத்திரம் ஏறி தசை பண்ணால் அதுவும் இருக்காது. கெடுபலன் செய்யக்கூடிய கேது தசை மட்டும்தான் நான் சொல்கிறேன். நல்ல பலன்களை கொடுத்துட்டு வருது, பரவாயில்ல, எனக்கு தொழில் வேலை வாய்ப்பு நல்லாவே போகுது, பரவாயில்ல, சூப்பராக இருக்கும். திருமணம் கைக்கூடி வரலையா, திருமணம் கைக்கூடி வரும். திருமணத்தில் பிரச்சனைகளாக அது தீரும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் பிரச்சனை இருக்காது. நோய் நொடி வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, கேது தசைங்கிறது ஒரு 7 வருடம் தான். அது பண்ணுற மாதிரி யாருமே பண்ண முடியாது, அந்தளவுக்கு பண்ணி விட்டுரும். அதே மாதிரி அது கொடுக்குற மாதிரி யாருமே பண்ண முடியாது, அந்தளவுக்கு கொடுத்துரும் கேது. அது இருக்கிற இடத்த பொறுத்து. 34 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. இளம் வயதில் வரக்கூடிய சுக்கிர தசை அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு என்னென்னா 7ஆம் அதிபதி விரையாதிபதி, அவர் இருக்கிற இடத்த பொறுத்து பலன்களை கொடுப்பார். நியூட்ரல், இந்த செவ்வாயோட வீட்டுக்கு நியூட்ரலாக தான் சொல்லணும். ஏன்னா 1, 5, 9 இருக்கு இல்லையா, இந்த தசைகளுக்கு கொடுத்தே ஆகணும், அவருடைய விதி அது. அந்த தசைகள் நடந்தால், அதாவது 1ஆம் அதிபதி தசை, 5 குடைய தசை, அதாவது குரு தசை, 9 அப்படிங்கிறது செவ்வாய் தசை. செவ்வாய் நீசம் ஆகிடும் இத்தனைக்கும். இருந்தாலும் அவர் நீச பங்கத்தில் இருந்தால் கொடுத்தே ஆகும், கெடுக்காது. ஆக மொத்தத்தில் கெடுக்காது, 9ஆம் அதிபதி தசைலாம் கெடுக்காது. இந்த 3 தசைகளை தவிர்த்து 6, 8, 12 ஆகிய தசைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கெடுபலன் செய்யக்கூடிய தசைகள். மற்றபடி இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு கெடுபலன் செய்யக்கூடிய கிரகங்களும் இருக்குது. அது தவிர்த்து 7ஆம் இடம் 12ஆம் இடம் இப்போ சுக்கிரனோட வீடு இப்போ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவர் இருக்கிற இடத்த பொறுத்து கொடுப்பார். எனக்கு நீ என்ன கர்மா அடிப்படையில் பிறப்பு எடுத்திருக்கீங்களோ அந்த அடிப்படையில் நான் பலன்களை கொடுப்பேன் அப்படிங்கிறதா சுக்கிரதசையோட காரகத்துவம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும். நான் வேற லக்னத்துக்கு சொல்ல, வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தால் இன்னும் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இப்போ சுக்கிரன் அமர்ந்த இடம், சுபர்களோட சேர்க்கை, சுபர்களோட பார்வை, லக்னாதிபதியோட சேர்க்கை, லக்னாதிபதியோட பார்வை, சிறப்பு, அருமையாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. அப்படி இல்லை மாற்றி உட்காந்துருக்கு, கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னாக்கா
இந்த காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு எந்த கிரகங்களும் உங்களுக்கு மறைவு ஸ்தானங்கள் இல்லை, குருவை தவிர. குரு கூட விரயத்தை பார்க்குறார், சுக்கிரனோட வீட்டை பார்க்குறார். அந்த இடத்துல சுவாதி நட்சத்திரம் இருக்குது. அதே நட்சத்திராதிபதியை ராகுவை 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறார். அவரும் சொந்த நட்சத்திரம் ஏறி இருக்கார். அப்போது பெருசாக உங்களுக்கு வளர்ச்சிகள் அந்த அளவுக்கு தடைப்படாது. வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். 4ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறது வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். 2ஆம் இடத்துல குடும்ப பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு. வருமானம்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சேமிப்பு சிறப்பாக இருக்கும். விரயத்தை பார்க்கறதுனால செலவுகள், சுப செலவுகள். இப்போ வண்டி வாகனம்னு சொன்னால் அது செலவு, இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது ஒரு செலவு, வீடு கட்டுறது ஏதோ ஒரு செலவு, ஏதோ ஒரு வகையில் செலவு உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அது சுப செலவுகளாக இருக்கும். குரு பார்வையினால் உங்களுக்கு பெருசாக கெடுபலன்கள் இல்லை. சுக்கிரதசையில் சுக்கிரதசைக்கு நிறைய சொல்லலாம். ஒரு சில பேருக்கு வந்து கணவன் மனைவி பிரிவு கொடுத்துருக்கும். நெகட்டிவாக சொல்லணும்னாக்கா குடும்ப வாழ்க்கையில் நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கும். என்னென்னா அவங்க வீட்டில் யாருக்காவது அஷ்டம சனி 7 சனி போயிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். பொருளாதார தடை அது மாதிரி ஏதாவது கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சிகள் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த சூரிய பகவான் வந்து 8ஆம் இடத்துல மறையும் போதும் 12ஆம் இடத்துல மறையும் போது இந்த 2 மாதம் மட்டும்தான் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள், வருமானம் கொஞ்சம் வர்றது தடைப்படுறது இது மாதிரி இருக்கும். அந்த மாதத்தில் மட்டும் எதையும் மாற்றாமல் இருக்கிறதுனால தொழில் மாற்றுறதோ இல்லை இடம் மாற்றுறதோ வேண்டாம். அது மட்டும்தான். 54 வயசுக்கு மேலே 60 வயசு வரைக்கும் சூரிய தசை, 60லேருந்து 70 வரைக்கும் சந்திர தசை, 70 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 3 தசைகளும் சிறப்பான தசைகள். வேலை வாய்ப்பில் அந்த அளவுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். சுய தொழில் பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா சுய தொழில் பாதிப்புகள் இருக்காது இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாத்தையும் கொடுக்கறது சனி பகவான் தான். வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கறது சனி பகவான் தான். முயற்சி ஸ்தான அதிபதி அவர் தான், இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சனியுடைய நகர்வுகள் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கிறார். இந்த 3 கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய் இது எல்லாமே வந்து சனி பகவானுக்கு பகை கிரகங்கள். இந்த சனி பகவானுக்கு பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் இந்த தசைகளில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அர்த்தாஷ்டம சனியில் ஏதாவது பொருளாதார தடை, கடன் பிரச்சனை அது இது கொடுத்துருக்கலாம். இப்போ 5ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி, பிள்ளைகளோட வளர்ச்சி அதாவது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. இப்போ திருமணம் பண்ணி பார்க்குறது இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாமே வாரிசுகளோட வளர்ச்சி அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். சுயதொழில் பாதிப்புகள் இருக்காது. ஏன் இந்த 3 தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன்னா எல்லாத்துக்குமே ரிப்பீட்டட் வார்த்தை வரும். ஏன்னா 7 வருஷத்துக்கு 1, 6 வருஷத்துக்கு 1, 10 வருஷத்துக்கு ஒரு தசை வர்றதுனால அடிக்கடி ரிப்பீட்டேஷன் வார்த்தை வர்றதுனால இது 3மே நல்ல தசை தான். உங்களுக்கு பொதுவாகவே அருமையான டைம்னு சொல்லலாம். இந்த 3 தசைகளை இந்த வயது காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த வயதில் உங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் வந்தாலும் என்னோட கணக்குப்படி 54லேருந்து நான் எடுத்திருக்கிறேன் 77 வரைக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படிங்கிறது. உங்களோட வயது காலகட்டத்தில் எந்த வயசில் இந்த தசை வந்தாலும் உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் விசுவாவசு வருடத்தில் அது சிறப்பான ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். 77 வயசுக்கு மேலே 95 வயது வரைக்கும் ராகு தசை. ராகு தசையில் நிறைய பேர் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது உடல்நல தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். இப்போ வந்து 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார், குரு பார்வையில் இருக்குது, மருத்துவ செலவுகள் கம்மியாகும். வேலை ரீதியாக இந்த வயசில் வேலையில் இருந்தீங்கன்னாக்கா வேலை ரீதியாக பாதிப்புகள் இருக்காது, தொந்தரவுகள் இருக்காது. ஓரளவுக்கு பரவாயில்ல. தொழிலில் இருப்பீங்க இல்லை வீட்டில் ஓய்வில் இருப்பீங்க, எதுவாக இருந்தாலும் சரி இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசையில் அருமையான டைம்னு சொல்லலாம். இப்போ பொருள் வரவு, கொடுத்த பணம் இப்போ வரும். இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருப்பீங்க, வந்திருக்காது, வரும். இல்லை கடன் வந்து இப்போ வட்டி வாங்கணும் அது மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார தடைகள் கிடையாது. குரு மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். எதுனாக்கா நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள், சொந்த பந்தம்லாம் இருக்கு இல்லையா, அது இவங்க மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும், மனசாபத்தை கொடுக்கும். அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க, இவங்க ஒன்று சொல்லிட்டாங்க, இது மாதிரி ஒரு மனநிலையே கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக உடல்நிலையை பார்த்துக்கணும், மனசளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துக்கணும். இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு தசையில். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாசு வருடம் அப்படிங்கிறது சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். நன்றி.